Two vectors are parallel and two vectors are perpendicular in dot product. Dot productல A வெக்டரும் B வெக்டரும் parallel இருந்தா என்ன வரும்? அதே dot productல A வெக்டரும் B வெக்டரும் perpendicular இருந்தா என்ன வரும்? That is very important. சொல்றாங்க என்ன ஆகுன்னு? சார் என்ன கேக்குறீங்க சார்? பேரலா இருந்தா என்ன ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகும்? டாட் ப்ராடக்ட்ல பர்பெண்டிகுலரா இருந்தா என்ன ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகும்? ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. என்ன கேஸ் என்ன ஃபார்முலா வரும்? எனி ஐடியா? கம்யூட்டேட்டிவ் லா கேக்குறீங்களா சார்? கம்ப்யூட்டட் இல்லடா, நான் என்ன கேக்குறேன்? பேரலல் அண்ட் பர்பெண்டிகுலர் கேஸ் கேக்குறேன். வாய்ஸ் கேக்குதா பூஜா? கேக்குதுங்க சார். எனக்கு வந்துட்டு சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படி கேக்குறீங்களா சார்? அதுதான் பேரலா இருந்தா தீட்டா வேல்யூ. சூப்பர், வெரி குட். அந்த ஐடியா நீ சொல்லிட்ட. டாட் ப்ராடக்ட்ல என்ன நடக்கும் அப்படிங்கிற கொஸ்டினும் பேரலல் கேஸ் பர்பெண்டிகுலர் கேஸ் கேட்குறேன். நீ சொன்னது கரெக்டு தான். சைன் டீட்டாவா காஸ் டீட்டா கேட்குற. அப்போ டாட் ப்ராடக்ட்ல வந்து காஸ் டீட்டாவோட கான்செப்ட் கரெக்டுங்களா? ஏ வெக்டர் பி வெக்டர். சொல்லு பேரலா இருந்தா என்ன ஆகும்? பேரலா இருந்து இங்க என்ன நடக்குது சொல்லு பார்க்கலாம். இன்ட்டு காஸ் டீட்டா. பேரலா இருந்தா டீட்டா வேல்யூ என்னடா கண்ணு? 0 சார். அவ்வளோதான். நீ சொன்னது கரெக்டு தான், வெரி குட். அப்போ இங்கே டீட்டா வேல்யூ இல்லை. அப்போ பேரலா இருந்தால் என்ன ஆகும்? டீட்டா வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ என்னாச்சு? theta value is equal to 0 னா மீனிங் என்ன? A vector dot B vector equal to என்ன? Modulus of A vector modulus of B vector cos 0 value 1. சரிங்களா? ஓகே சார். புரியுதா இல்ல டவுட்ல இருக்கறியா? புரியுதுங்க சார். அப்ப இத வந்து இந்த கான்செப்ட் வந்து ஒரு ஃபார்முலாவா எழுதுறாங்க. என்ன ஃபார்முலாவா எழுதுறாங்கன்னா, சப்போஸ் நான் வந்து என்ன எடுக்கிறேன்னா A vector equal to A1 I vector plus A2 J vector plus A3 K vector எழுதுறேன். அதே மாதிரி B vector என்ன எழுதுறேன்? A1 A2 வா சார் B2 வச்சுக்கலாமா? B1 I vector plus B2 J vector plus B3 K vector எழுதுறேன். அப்போ இந்த டூ வெக்டர்ஸ் ஆர் பேரலா இருந்ததுன்னா அதோட மீனிங் என்ன சொல்றாங்கன்னா A1 divided by B1 equal to A2 divided by B2 equal to A3 divided by B3 equal to some lambda. இதுதான் வந்து ஃபார்முலா. யாருக்கு? பேரலல் கேஸ். சரிடா கண்ணு? ஓகே சார். சரி, அதே கேஸ் நீ சொல்லிட்ட. தீட்டா வேல்யூ வந்து 0 ன்னு. அப்போ பர்பெண்டிகுலரா இருந்தா இங்க தீட்டா வேல்யூ என்ன? தீட்டா பர்பெண்டிகுலர் தீட்டா வேல்யூ நமக்கு தெரியுமா? பர்பெண்டிகுலர் 90 டிகிரி சார். 90 டிகிரி. அப்ப 90 டிகிரி என்ன கிடைக்கும்? A வெக்டர் டாட் B வெக்டர் 0 கிடைக்கும் சார். காஸ் அவ்வளவுதான். அவ்வளவுதான். அப்ப டாட் ப்ராடக்ட்ல என்ன ஆகும்னு சொல்லிட்டீங்க. என்ன ஆகுது? A வெக்டர் டாட் B வெக்டர் ஈக்குவல் டு 0. இங்க டாட் ப்ராடக்ட். சோ அதே கிராஸ் ப்ராடக்ட்ல இந்த பர்பெண்டிகுலர் கேஸ்க்கு என்ன ஆகும்? பேரலல் கேஸ்க்கு என்ன ஆகும்? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ பேரலல் கேஸ்க்கு என்ன ஆகும்? இங்கே சைன் டீட்டான்னு வருமா? சைன் டீட்டா இன்ட்டு என் கேப்னு வரும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? பேரலாக இருந்தால் கிராஸ் ப்ராடக்ட் வந்து 0. பேரலாக இருந்தால் என்ன கிடைக்கும்? A வெக்டர் கிராஸ் B வெக்டர் என்னது? சைன் டீட்டா. சைன் டீட்டா வேல்யூ 0. அப்போ சைன் 0 0. அப்போ A வெக்டர் கிராஸ் B வெக்டரோட வேல்யூ 0. என்ன கேஸ்க்கு? டூ வெக்டர்ஸ் ஆர் பேரலா. டூ வெக்டர்ஸ் ஆர் பேரலா. புரிஞ்சுங்க சார். அப்போ பர்பெண்டிகுலர் இருந்தா என்ன வருது? நீ போட்டு பார்த்து எனக்கு ஆன்சர் சொல்லு. அது உன்னோட. சரிடா கண்ணு? ஓகே சார். சரி, இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறான். டூ வெக்டர்ஸ் ஆர் பேரலல் ஆர் நாட் அப்படின்னு கேட்குறான். டூ வெக்டர்ஸ் ஆர் பர்பெண்டிகுலர் ஆர் நாட் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறான். அப்போ 0 வந்து 0ன்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. சரிங்களா? அதான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. கொஸ்டின் ஒரே நிமிஷம் கொஸ்டின் எடுத்துக்கிறேன். ஓகே, அவன் கொஸ்டின் எப்படி கேட்டுக்கிறான்னா, நம்ம இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் கூட கேட்டுக்கிறாங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, இஃப் A வெக்டர் ஈக்குவல் டு 2I வெக்டர் பிளஸ் 2J வெக்டர் பிளஸ் 3K வெக்டர் அண்ட் P வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் I வெக்டர் பிளஸ் 2J வெக்டர் பிளஸ் K வெக்டர்
and C vector equal to 3I vector plus J vector. இப்போ என்ன சொல்லிக்கிறேன்னா கொஸ்டின்ல A vector plus lambda B vector is perpendicular to C vector. என்ன சொல்லிட்டோம்? Is perpendicular to C vector. Then find lambda value. Then find lambda value. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா கண்ணு? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுங்க சார். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ஏ வெக்டர் பிளஸ் லேம்டா பி வெக்டரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு சி வெக்டரோட டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு அது ஈக்குவல் டு என்ன பண்ண போறீங்க? என்ன சொல்லிங்கன்னா பர்பண்டிகுலர் வெக்டர்ன்ட்டான். அவங்க கொடுத்தது என்ன? நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பர்பண்டிகுலர் வெக்டர்ன்ட்டான். அப்போ ஈக்குவல் டு 0 போட்டு என்ன வருதுன்னு சொல்றாங்க. அவ்வளோதான் முடியுது. பார்க்கலாம். ஈக்குவல் நானும் போடுறேன், என்ன நடக்கும் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே சார். ஏ வெக்டர் பிளஸ் லேம்டா பி வெக்டர் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 2 minus lambda I vector plus 2 plus 2 lambda j vector super plus 3 plus lambda k vector. Very good mark. சரி, C vector அதே தான் இருக்குது. அப்போ நம்ம டாட் ப்ராடக்ட் போடலாம். அப்போ எழுதிடலாமா? A vector plus lambda B vector டாட் C, கரெக்டுங்களா? டாட் C vector. அப்போ C vectorோட வேல்யூ இருக்குதா? ஓகே, ஈக்குவல் டு சொல்கிறாங்க. என்ன கிடைக்கும்? I வெக்டரோட வேல்யூ இருக்குது, K வெக்டரோட வேல்யூ இருக்குது. இங்கே I வெக்டரோட வேல்யூ இருக்குது, J வெக்டரோட வேல்யூ இருக்குது. K வெக்டரோட வேல்யூ இல்லைனாலும் இதை நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். அப்போ என்னாச்சு சொல்லி பார்க்கலாம்? 3 into 2 minus lambda plus 2 into 2 plus lambda equal to 0. எதனால? பர்பண்டிகுலர்னால. எதனால? பர்பண்டிகுலர். சரிங்களா? ஓகே ஓகே. இதை மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சிருச்சு. Which symbol? 6 minus 3 lambda plus 2 plus 2 lambda is equal to 0. Minus is equal to lambda. அப்போ lambda equal to எவ்வளவு? 8. 8. சி இவ்வளோதாமா. பர்பண்டிகுலர் பேரலல் கேஸ் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும். என்ன மாதிரி வேணும் கேட்பாங்க, நாம ரெடி ஆகணும். சரியா கண்ணு?